சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பழக்க வழக்கத்தை கைவிட்ட கள்ளக்காதலியை வெட்டி கொலை செய்த நபர் தடுக்க முயன்ற 10 வயது மகனையும் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடு புகுந்து தாய் மகன் என 2 பேரையும் வெட்டி கொலை செய்த பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருத்தானூர் பகுதியைச் சேர்ந்த சத்யாவுக்கும் காமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் மகிஷா என்ற மகளும் கிஷாந்த் என்ற மகனும் இருந்தனர். அப்பா அம்மா 2 பிள்ளைகள் என மகிழ்ச்சியாக இருந்த குடும்பத்தில் சிக்கல் வந்திருக்கிறது. பக்கத்து ஊரைச் சேர்ந்த பெண்ணுடன் ராஜ்குமாருக்கு பழக்கம் ஏற்பட அவர் திடீரென அந்த பெண்ணுடன் ஊரை விட்டே ஓடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் 2 பிள்ளைகளுடன் தனிமரமான சத்யா ஒரு கட்டத்தில் தனது தாய் வீட்டிற்கு சென்று அங்கு வசித்து வந்தார். அப்போது பிள்ளைகளை வளர்க்க சிரமப்பட்டு வந்த சத்யா ஷோரூமில் வேலைக்கு சென்றிருக்கிறார். அப்போது சத்யாவுக்கும் அதே ஷோரூமில் வேலை பார்த்த சக்திவேல் என்பவருக்கும் காதல் மலர இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் கள்ளக்காதல் காவியமாக தெரிய சில மாதங்களுக்கு பின்னர் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு வந்திருக்கிறது. அடிக்கடி சண்டை சச்சரவு என இருக்கவே சத்யா தாம் வேலை பார்த்து வந்த ஷோரூமில் இருந்து வேறொரு கடைக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். இது சக்திவேலின் மனதை பாதித்திருக்கிறது. என்ன விட்டுட்டு போயிட்டியா என கேட்டு செல்போனில் அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்கிறார். ஆனால் சக்திவேலிடம் பேசுவதை தவிர்த்து வந்த சத்யா தாம் உண்டு தனது வேலை உண்டு என இருந்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையேயான மனக்கசப்பு அதிகமாகி விரோதம் உருவாகி உள்ளது. இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு அரிவாளுடன் சத்யாவின் வீட்டுக்கு சென்ற சக்திவேல் சத்யாவை கையிலேயே வெட்டியதாக கூறப்படுகிறது. தாய் சத்யா வெட்டுப்பட்டு கிடந்ததை பார்த்து 10 வயது மகன் கிஷாந்த் தடுக்க சென்ற நிலையில் சிறுவன் என்று கூட பார்க்காமல் கிஷாந்தையும் வெட்டியிருக்கிறார் சக்திவேல். அல்லறல் சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் தாயையும் மகனையும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கிஷாந்த் உயிரிழந்த நிலையில் கை வெட்டுப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சத்யாவும் உயிரிழந்தார். அவர்களை கொலை செய்த சக்திவேலும் காட்டு பகுதிக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.